ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து சண்டேயோட லஞ்ச் ப்ரிப்பரேஷன் அப்படி அந்த வீடியோ தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் வந்துட்டு மேட்ரு. ஆனால் நான் இதை தான் வந்துட்டு ஒரு 5 நிமிஷமாக வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். என்னத்தை தான் அப்படி பேசினேன்னு தெரில. வளவலன்னு வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன். ஸோ நம்ம வீட்டில் சண்டே என்ன சமையல் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மீனை தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு குழம்பு வைக்கணும். இது என்ன மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நகரை மீன். நகரையில் வந்துட்டு சின்னதாக இருக்கும்ல, அந்த நகரை வந்துட்டு நான் தான் க்ளீன் பண்ணி நான் தான் வந்துட்டு சமைக்கணும். அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் க்ளீன் பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன். நான் க்ளீன் பண்ணுறதுலாம் உங்களுக்கு காட்டலை. ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன். நகரை மீனில் வந்துட்டு ஆனால் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும், ஃப்ரை பண்ண டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதில் வந்துட்டு என்ன ப்ராப்ளம் தெரியுமா? மீன் பார்க்கல பெருசாக இருக்கும். அதை க்ளீன் பண்ணோம்னா குட்டியூண்ட சப்பையாக போன மாதிரி இருக்கும். ஏன்னா அதில் ஸ்லாம்பு வந்துட்டு அதிகமாக இருக்கும். அதனால் வந்துட்டு நகரை மீன் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதில் வந்துட்டு அந்த வேஸ்டேஜ் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக போகிற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகும். உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது தக்காளியும் வெள்ளைப்பூடும் வாங்கிட்டு வந்தோம். அதெல்லாம் வந்து கொட்டி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் இன்றைக்கி வீட்டில் நான் மட்டும்தான் மதியத்துக்கு சாப்பாடு எனக்கு மட்டும்தான் நான் செஞ்சேன். குழம்பு மீன் ஃப்ரைலாம் வந்துட்டு நைட்டுக்கு சேர்த்தே செஞ்சுட்டேன். சாதம் மட்டும் மதியம் எனக்கு மட்டும் வடிச்சிட்டேன். ஏன்னா விஜய் வந்து ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்க. எங்கள் மாமனார் மாமியார் வந்துட்டு அவங்க கொஞ்சம் வெளியில் போயிட்டாங்க. அதனால் வந்துட்டு நான் எனக்கு மட்டும் அப்படிங்கிறதுனால சின்ன கிண்ணத்தில் வந்து நான் உள்ள வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த க்ளீன் பண்ணணும்ல மீன், அதை வந்துட்டு எங்களுக்கு பாதியாக பிரிக்கணும்ல. ஃப்ரை பண்ணுறதுக்கு தனியாக, குழம்புக்கு தனியாக பிரிக்கணும்ல. நம்ம வீட்டில் வந்து ஃப்ரை பண்ணாமல் குழம்பு வைக்க மாட்டோம். வச்சதான் சரித்திரமே இல்லை. அப்படி வச்சாலும் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி வந்துட்டு நம்ம வரலாறு. அதனால் மீனை வந்துட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு பிரித்து எடுத்துகிட்டு அதில் மஞ்சத்தூள் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி அதை தூக்கி அந்த பக்கமாக ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒலை காஞ்சிருச்சு. அப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருந்த அரிசியும் தூக்கி போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு ஒரு கிண்ணி மூடி வச்சாச்சு. சோறு வந்து அந்த பக்கம் வேகட்டும். அடுத்து நம்ம வந்துட்டு குழம்புக்கு வந்து இந்த பக்கம் ரெடி பண்ணலாம். நம்மளோட ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி தெரியுமா? இது வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து வதக்கி விட்டு நான் வந்து குழம்பு வைக்க மாட்டேன். எல்லாத்தையும் கரைச்சி வச்சுக்கிட்டு தான் கூட்டி ஊற்றுவேன். ஸோ வெங்காயம் வந்து கட் பண்ணி தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நம்ம சேர்த்துக்கலாம். என்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருந்துச்சதுனால வந்து வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுட்டு, தக்காளியில் என்ன ஆச்சுன்னா அந்த தக்காளி ஒன்றுனா உருண்டு விழுந்துருச்சு. நம்ம கொட்டும் போது உருண்டு விழுகுது. அது ஃபுல்லாக பறக்கி எடுத்து வச்சேன்னா அது மேலேருந்து கீழே விழுகும். ஒரு 2 தக்காளி வந்துட்டு கசிஞ்சிருச்சு. ஆல்ரெடி ஒரு 2-3 தக்காளி வந்து கசிஞ்சு போயிருந்துச்சு. அதனால் வந்துட்டு ஒரு 5-6 தக்காளி ஆகி போயிருச்சு, தக்காளி மட்டுமே. ஸோ அதெல்லாம் வந்துட்டு வச்சோம்னாலும் அடுத்து வந்துட்டு வேஸ்ட்டாக தான் போகும் அப்படின்ட்டு கொஞ்சம் நல்லா பழுத்ததெல்லாம் வந்துட்டு சேர்த்து நல்லா கரைச்சிட்டு ஒரு 4-5 தக்காளி பழம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் புளியை கரைச்சிட்டு அது மேலே வந்துட்டு மிளகாத்தூள், உப்பு, குழம்பு மிளகாத்தூள், உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கைட்டே வந்து மிக்ஸ் பண்ணிடுவேன். அப்போ தான் வந்துட்டு குழம்பு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் பண்ண மிஸ்டேக் என்ன தெரியுமா? வீடியோ ஆனில் இருக்குன்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கே வீடியோ ஆன் பண்ணாமலே தாளிச்சு விட்டுட்டேன். எண்ணெய், வெந்தயம், வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வெள்ளைப்பூடெல்லாம் போட்டு வதக்குனது எதுவுமே ஆட் ஆகலை. லாஸ்ட்டு வந்துட்டு இது குழம்பு கூட்டினது மூடும் போது தான் வந்துட்டு வீடியோ வந்து ஆன் பண்ணியிருக்கேன். எனக்கே தெரியலை. இப்போ வீடியோ எடிட்டிங் பண்ணும்போது தான் எனக்கு வந்துட்டு பார்த்துட்டு சாக்காயிட்டேன். ஐயோ அந்த கட்டி எடுக்கலை அப்படின்ட்டு சொல்லார், மன்னிச்சுக்கோங்க. தாளிச்சு விட்டு குழம்பு தூக்கி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதித்து வற்றினதுக்கப்புறம் மீனை வந்து நம்ம அள்ளி போட்டுற வேண்டியதான். குழம்புல மீன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றுறேன். தேங்காய் வந்துட்டு நம்மளுக்கு தேவையான அரைச்சி ஊற்றிக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து அப்படியே கூட இது பண்ணிக்கலாம். நான் எப்போயுமே மீன் குழம்புல வந்து தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றுவேன். கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு லைட்டாக ஒரு கிண்டிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு மீன் ஒரு கொதி தான் கொதிக்கணும் குழம்பு. அதுக்கு மேலே வந்துட்டு ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விடக்கூடாது. கல்லன்னு ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மீனை கண்ணால் பார்க்க முடியாது. மீன் முள்ளாதான் நீங்கள் வந்து கண்ணால் பார்க்க முடியும். அப்புறம் அந்த அடுப்பு ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. சோறு வந்து வெந்துருச்சு. அதுக்கப்புறம் தோசைக்கல்லை காய வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து மீனை வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த மீனை பார்த்தீங்கன்னா ஒரு கொதி தான் வந்து கொதிச்சிச்சு. இப்போ குழம்பு மீன் நான் காட்டுவேன் பாருங்களேன். இது வந்து ஒரு கொதி தான் கொதிச்சிச்சு. அதுவே வந்துட்டு மீன் உடஞ்சிரும். சங்கரா மீன், நகர மீன் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. அப்படி ரொம்ப நேரம் கொதிச்சிச்சுன்னா மீன் வந்து உடஞ்சி தூள் அப்புறம் ஒரு கொதியிலே அது வந்துட்டு மீன் வந்து 2ஆக வெடித்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் மீன் வந்து வெந்துருச்சு அப்படின்ட்டு. அப்போயே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இதான் வந்து எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து லஞ்சு. சுட சாதம், சூடான மீன் குழம்பு, சூடான மீன் பொரியல், நேற்று வச்ச பழைய வெஞ்சனம், கொண்டக்கடலை வெஞ்சனம் இருந்துச்சு. இதான் வந்துட்டு என்னோடய லஞ்சு. நான் சாப்பிட போகிறேன். நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் தொடர்ந்து இந்த சேனலுக்கு வந்து உங்களோட சப்ஸ்கிரைப் ஆதரவை தாங்க. ஓகே, டாட்டா, பாய்.